ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறது, எனக்கே ஒரு வியப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி கூட இருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால தான் சரி உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம். உங்கள் ஊர்லேயும் அந்த மாதிரி இருக்காங்களா, நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அதனால தான் இந்த வீடியோ. நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சயின்டிஸ்ட் வந்து உருவாகிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் வந்து அப்படியே பெருக்கெடுத்து உருவாகிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிக்கிறாங்க. எனக்கே அப்படியே ஆச்சரியமாக வியந்து பார்த்தோன்னா பார்த்துக்கோங்களேன், ஒரு 10 நிமிஷம் அதே உத்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு ஷாக் ஆகிடுச்சு எனக்கு அந்த கண்டுபிடிப்பெல்லாம் பார்த்து. அதனால் சரி நாம் மட்டும் பார்த்து சந்தோஷப்பட்டால் பத்தாது, நீங்களும் பார்க்கணும், நீங்களும் வியப்படையணும், ஆச்சரியம் அடையணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, என்ன ஏது அப்படிங்கிறது நீங்கள் வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்குங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இதெல்லாம் வீடியோ போடலாமா என்னன்னு கூட எனக்கு தெரில. எந்திரம் கிடக்குதா பாருங்கள். இதெல்லாம் யார் போடுறானே தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கூட பரவாயில்ல. பொண்ணு சம்பவம் பாருங்கள், பயங்கரமான சம்பவம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மூட்டை, அந்த மூட்டைக்குள்ளே வரமிளகாய், அதில் வந்து ஓலை. என்னங்க ஃப்ரெண்ட்ஸ், சூனியக்காரிக மாதிரி கிளம்பிட்டாங்க ஆளுக்கு. எப்பா சாமி, இங்கே பாருங்க, யாருக்கு வச்ச சூனியமோ மூட்டையில் கட்டி வச்சுருக்குறாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வரப்போகுது இதனால்? இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் சொல்லுங்கள். குழந்தைங்களாம் நடக்கிற பாதை, நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு போவோம். எப்படி பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்க, அது தடத்துலையே அப்போ தானே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த கூமுட்டை பண்ணதுன்னு தான் தெரில. கேமரா ஒன்று செட் பண்ணால் தான் தெரியும் நினைக்கிறேன். இந்த சூனியக்காரனுகளெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் பாருங்க. இது வந்து போகிற வழி பாதை, நம்ம ஆட்டை பிடிச்சிட்டு போகிற வழியில் என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா? ஏன் இந்த ஆடு மாடெல்லாம் மேய்க்கிறாங்கன்னு தான், எங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருமே நடக்கிறாங்கல்ல. எந்திரம் என்னன்னே தெரில. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு வந்திருப்பீங்க, பார்த்தீங்களா? எனக்கே ரொம்ப இந்த மாதிரியுமா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த படத்தில் சொல்லுவாங்க முட்டை மந்திரிக்கிறது, அந்த மாதிரி இப்போ தான் நேரில் பார்க்குறேங்க. ஒரு மூட்டையை கட்டி அதில் இன்னும் என்னென்ன இருக்குதுன்னு தெரில. மேலே வந்து மிளகாய், அந்த ஓலை மட்டும்தான் தெரிஞ்சுது. இன்னும் என்னென்ன கன்றாவி அதுக்குள்ளே இருக்குதுன்னு தெரில. அது நடக்கிற தடத்துலேயே அந்த குழந்தைங்களாம் ஸ்கூலுக்கு அதில் தான் பஸ்ஸுக்கு போவாங்க. கொளப்பலூர் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைங்களாம் அது வழியே போவாங்க. குழந்தைங்க நடப்பாங்க, நாங்கள் ஆடு மாடு மேய்க்கிறவங்க அது வழியாக தான் போவோம். பஸ்ஸுக்கு போகிறவங்க போவாங்க. அங்கே கொண்டு போய் நடக்கிற பாதையில் போட்டு வச்சுருக்குறாங்க. யாருக்கு என்ன ஆனால் நம்மளுக்கு என்ன, நம்ம நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி போடுறாங்க. ஆனால் வந்து அது அவங்களத்தான் பாதிக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியறதில்ல. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்களா இருந்துச்சுன்னா சொல்கிறேன். அடுத்தவங்களுக்கு நம்ம வந்து தீங்கு நினச்சோம்னா நமக்கு தான் நடக்கும். அது நம்ம குடும்பத்தை தான் பாதிக்கும். அதனால் வந்து இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டாம். சாமி நம்பிக்கை வச்சா போதும். குழந்தைங்களுக்கு சுற்றி போடுங்க, குடும்பத்துக்கு சுற்றி போடுங்க, வேண்டான்னு சொல்லலை. சுற்றி போட்டு நம்ம வீட்லேயே வந்து அடுப்பில் போட்டு எரிச்சிடணும். அதைத்தான் சொல்லுவாங்க. இப்படி கொண்டு போய் ஆட்கள் நடமாற பாதையில் கொண்டு போய் போட்டால் நினச்சி பாருங்கள், கேமரா தான் ஒன்று வைக்கணும் போல இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் யாருன்னு தெரியும். பொட்டனி மேலே போய் ஒன்று விடலாம், இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு கேமராவில் பார்த்துட்டு. அநியாயமத்தில் நம்ம வீட்டுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் அந்த டர்னு அங்கே போட்டு வச்சுருக்காங்க. இவ்வளோ நாள் எந்திரம் நிறைய போட்டிருப்பாங்க, புது புது எந்திரமாக கிடக்கும், பார்த்துருக்குறேன். இன்றைக்கி என்னடானா மூட்டை, அடுத்தது என்ன வைப்பாங்க இல்லை. எனக்கு கோவப்படுறதா சிரிக்கிறதான்னு தெரியலைங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து அந்த கடவுள் தான் பார்த்துக்கணும். அடுத்தவங்களை வந்து நம்ம என்றைக்குமே வந்து கெட்டு போகணும்னு நினச்சோம்னா அவ்வளோதான். என்ன அவங்களுக்கு இருக்கிறது அப்படி கொண்டு வந்து மூட்டை கட்டி போட்டால் போயிடுமா அவங்க உடம்புல இருக்கிற பிரச்சனை? சொல்லுங்க பார்க்கலாம். சுற்றி குழந்தைங்களுக்கு கற்பூரம் சுற்றி வைப்பாங்க, எலுமிச்சம்பழம் சுற்றி வைப்பாங்க, அவங்கவுங்க வாசலை வச்சுருவாங்க, அப்புறம் அடுப்புக்குள்ளே போடுவாங்க. அதெல்லாம் பார்த்துருக்குறேன். இதெல்லாம் புது வித்தையாக இருக்குது. இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் நடந்திருக்கா? இந்த மாதிரி உங்கள் ஊர்லேயும் சூனிய கிழவிகள் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லுங்கள். கிழவிகள், கிழவன்கள், அந்த கார்ட்டூனில் வரும்ல சூனியக்காரி, அது மாதிரி உங்கள் ஊர்லேயும் இருக்கிறாங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், அது எதுக்கு பண்ணியிருப்பாங்க, என்ன காரணத்துக்கு பண்ணியிருப்பாங்கன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள். அதாவது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.